அடுத்தவங்களெல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க. கார்த்தியண்ணன் தான் எங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃப் டோட்டல் வேஸ்ட். ரெண்டுல எது நல்லா இருக்கு ப்ரோ உங்களுக்கு? இது நல்லா இருக்கு. உங்களுக்கு எதை என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? பராசக்தி. எம்ஜிஆர் தான் படமே. எம்ஜிஆர் ஃபேன்ஸுக்கு பிடிக்கும். எனக்கு எம்ஜிஆரோட இது அப்பயும் அப்போ மக்களை காப்பாற்றினாரு, இப்பயும் வந்து மக்களை காப்பாற்றுவார். படம் சும்மாவே ஒரு தடவை பார்க்கும். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மூவி. பராசக்தி பார்த்திருக்கேன். சிவாஜி நடிச்ச படம் நல்லா இருக்கும், சூப்பரா இருக்குங்க அந்த படம். படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃப் ரொம்ப வேஸ்ட். டேரக்டர் படம் சூதுக்காவும் கக்கா கப்போலாம் நம்பி வந்தோம், அந்த ஃப்ளேவரில் இல்லை, அவர் டச் இல்லை. செகண்ட் ஹாஃப் எப்படா படம் முடியும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது டேரக்டர்ஸ் நிறைய ஸ்கிரிப்டில் வந்து கோட்டு விட்டுறாங்க, அதான் பிரச்சனை. ஹீரோயிசம் பேசினவே நம்ம மலையாள சினிமாலாம் நல்ல ஸ்கிரிப்ட் ஓரியன்ட் டப்பிங் படமே இங்கே நல்லா ஓடுது செய்யுது. நம்ம மக்கள் வந்து இப்போ கண்டென்ட் ஓரியன்ட் தான் எதிர்பார்க்குறாங்க. நம்ம சும்மா நம்ம ரஜினி, கமல், விஜய், அஜித் ஹீரோயிசம் படம்னா நீ எடுப்படாது. நல்ல கண்டென்ட்டாக இருந்தால் யார் ஹீரோ வந்தாலும் மக்கள் பார்க்க ரெடி தான். நான் டேரக்டர் மூவின்னு நினச்சி தான் வந்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃப் டோட்டல் வேஸ்ட். ஸ்கிரிப்ட் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் தான் நீ ஓடும். தமிழ் சினிமா வந்து டைரக்ஷன் ஸ்கிரிப்டில் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நீ நல்லா இருக்கும். ரொம்ப டீப்லி டிசப்பாயிண்ட், ரொம்ப இதாகிடுச்சு. இந்த டேரக்டர் வந்து இந்த எதிர்பார்க்கலாம். நாங்கள் கேமியோ எம்ஜிஆர் இது இருக்காங்க, அது நல்லா இருக்கு. பாபி சிம்பா கேமியோ வந்து ஆமாம், அது சும்மா அது லாஸ்ட் டச் அதுக்காக இது பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு 1 மினிட் கூட இல்ல, ஒரு 2 ஃப்ரேம்ல தான் வராப்ல. அந்த சூதுக்கா ஒரு டச்ல வர மாதிரி. சத்யராஜ் எல்லாம் இன்னும் நல்லா யூஸ் பண்ணிருக்கலாம், செஞ்சிருக்கலாம். மெயினா ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ல வந்து டோட்டலா டேமேஜ் பண்ணி நமக்கு எப்படா படம் முடிப்பாங்க, இன்னுமா முடியுது, இன்னும் முடியும். ஒரு பாட்டு வந்து எரிச்சலாயிருது. வேற ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா இருந்தது, இன்ட்ரோல் வரைக்கும் ஓகே, ஏதோ ஒரு பின்னாடி செகண்ட் ஹாஃப் ஏதோ ஒரு சஸ்பென்ஸ் இருக்குன்ற மாதிரி. பட் செகண்ட் ஹாஃப் ரொம்ப கமர்ஷியலாவும் இல்லாம யதார்த்தமும் இல்லாம டைரக்டரே ஏதோ எங்கிட்ட மிஸ் ஆன மாதிரி ஆயிப்போச்சு. எம்ஜிஆர் ஃபேனுக்கு பிடிக்கும், ஏன்னா எம்ஜிஆரோட மேனரிசம் தான் படம் ஃபுல்லாவே இருக்கு செய்யுது. பட் எம்ஜிஆர் ஃபேன்ஸ் சில நேரம் கோவப்படுற மாதிரி, என்னடா இப்படி எடுத்து சரிங்க. எம்ஜிஆர் சாங்ஸ் அதெல்லாம் இருக்கு, எம்ஜிஆர் ஃபேன்ஸுக்கு இது ஒரு ட்ரீட். ஆனா வா வாத்தியார் படம் எப்படி இருந்துச்சு? படம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. அப்ப யாருக்கு நீ பிடிக்கல? சில ஹேட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பிடிக்காது. படம் என்ன சொல்ல வராங்க படத்துல? எம்ஜிஆர் இப்ப இருந்தா, இந்த காலத்துல இருந்தா எப்படி இருக்கும், ஒரு இமேஜினேஷன். நல்லா இருக்கு படம். அதாவது இந்தியன் டூல இந்தியன் தாத்தா திரும்பி வந்தா அப்படி இருக்குமோ அந்த மாதிரி எம்ஜிஆர். அடுத்தவங்களெல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க. கார்த்தியண்ணன் தான் எங்களுக்கு. அவர் வந்தார் இவர் வந்தாருலாம் இல்ல. எம்ஜிஆர் இப்ப வந்து ஒரு பேட்டிலேயே அண்ணன் சொல்லியிருப்பாரு, எம்ஜிஆர் பேக்ரவுண்டோட வாய்ஸ் வந்திருக்கும். நான் இருந்த நடிகர் சங்கத்தோட பொருளாளராகவும் நீ இருந்திருக்க, அதே மாதிரி எல்லா விஷயமும் உங்களுக்கு அந்த கோர்ல கம்பேர் ஆகும். அதே மாதிரி வந்து 1000 இவருக்கும் படம் 1000 எல்லாமே வந்து சிங்க் ஆகும். அதனால வந்து எங்க அண்ணனுக்கு நிகர் எங்க அண்ணன் மட்டும்தான். அவர் படம் இவர் படம்லாம் எல்லாம் கேட்காதீங்க என்கிட்ட. இல்லைங்க, நாங்க வந்து என் கூட இருக்க பசங்க ஃபுல்லா வந்து சொந்த காசுல டிக்கெட் எடுத்து வந்து படம் பார்த்துருக்காங்க. ஹெல்மெட் போட்டுட்டு ஓசில டிக்கெட் வாங்கிட்டு யாரும் வரல. படத்தை பத்தி கேட்டா நீங்க எதை பத்தி சொல்றீங்க? படமே இப்ப எல்லாமே அரசியல் ஆயிடுச்சுலங்க. ஒரு படம் வரனாலே அரசியல் கட்சி. இந்த ஒரு படம் விஜய் படம், அவர் கடைசியில் அரசியல் விட்டு போறாரு. அவருக்கே அரசியல் பண்றாங்க. இதுல திரையுலகில் அரசியல் நடக்குது, இதுல அரசியல் யாருக்கும் இருக்குமா? இனியாரும் நம்ம வாத்தியார் படம் ரிலீஸ் ஆயிருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஜனநாயகம் படம் வந்திருந்தா? இல்ல, கண்டிப்பா வந்து அவரு ஒரு ஸ்டார். எங்கால் இப்ப வந்து வளர்ந்துகிட்டு இருக்க ஸ்டாருக்கு வந்து மரியாதை கொடு. சீனியாரிட்டிக்கு வந்து இதே சூர்யானை வந்து அங்குவா வர்றப்ப வேட்டையன் அறிவிச்சாங்க. அவர் வந்து மரியாதைத்தனமா இது பண்ணி வேட்டையன் படத்தை இது பண்ணதுக்கப்புறம் கங்குவா ரிலீஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி வந்து சூர்யானே வேணும், அதே மாதிரி தான் கார்த்தியனும் அதே மாதிரி தான். மற்றவங்க மாதிரி வந்து கை கொடுத்தவங்கள வந்து காலவாரி விட மாட்டாங்க. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா ஞானவேல் ராஜா அவர் பேசியிருப்பாரு, சும்மா ஸ்டேஜில் வந்துட்டு அண்ணன் தம்பிலாம் பேசக்கூடாது. அது யாரை குறிப்பிட்டிருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க? யார் ஸ்டேஜில் அழுதாங்களோ அவரை தான் சொல்லியிருக்காரு. நான் சொல்லி தெரிய வேணாங்க, எல்லாத்துக்கும் தெரியும். அண்ணன் பொங்கல் தம்பி பொங்கல் சொல்லி முதுகுல யார் குத்தி இருக்கா? அவரை தான் சொல்றாரு, நீங்க சொல்றீங்க? ஏங்க உண்மை, சென்சார் சர்டிஃபிகேட் முதல் நாள் வரையும் வரலேன்றாங்க, அடுத்த நாள் வருது. இவருக்கு வருதுன்னு சொல்லிட்டு இவர் படத்தை தடை பண்ணிருக்காங்க. அதானங்க உண்மை. அப்ப அது பொய்யா அவங்களே கேம் விளையாண்டுருக்காங்கன்னு சொல்றீங்களா? உண்மைதாங்க, கேம் விளையாண்டுருக்காங்க. உங்களுக்கு யாருமே வின்னர் இல்லை. பொங்கல் இன்னும் வரவே இல்லைங்க. இப்போ இந்த படம் ஒரு படம் தானங்க வந்திருக்கு. நீ அடுத்து ஜீவா ஒரு படம் வருது. ஆல்ரெடி பராசக்தி வந்திருக்குல்ல. பராசக்தி தெரியாதுங்க, நான் பார்க்கல. இல்லைங்க, பார்க்கலன்னு தான் நான் சொல்ல முடியும். பராசக்தி பார்த்திருக்கேன். சிவாஜி நடிச்ச படம் நல்லா இருக்கும், சூப்பரா இருக்குங்க அந்த படம். நான் பார்த்திருக்கேன். KTVல அடிக்கடி போடுவாங்க, சன் டிவில போடுவாங்க, பார்த்திருக்கேன். அமேசான் பிரைம்ல இருக்கு, பார்க்கலாம், எல்லாரும் பார்த்து நல்லா இருக்கு. எனக்கு தெரியாதுங்க, அந்த பராசக்தி தாங்க தெரியும். வந்திருக்க பராசக்தி. ஆமா, சிவகார்த்திகேயன் நடிச்ச பராசக்தி படம் தெரியலங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. ரெண்டுல எது நல்லா இருக்கு ப்ரோ உங்களுக்கு? இது நல்லா இருக்கு. பொங்கலுக்கு எதை என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? பராசக்தியா? ஓகே, உங்களுக்கு பராசக்தி பிடிச்சிருக்கா வாத்தியார் பிடிச்சிருக்கா? வாத்தியாரே தான். ஏன், எதனால? ஆக்சுவலா விஜய் ஃபேன். எனக்கு எதுனா படம் வந்தாலும் வாத்தியாரே தான் பிடிக்கும். பொங்கலுக்கு எதை மக்கள் விரும்புவாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த படத்துல? உங்களுக்கு ஜனநாயகம் பார்த்திருப்போம். வாத்தியாரா? நாளைக்கு தலைவர் தம்பி வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் தான் எந்த படம் வாத்தியாரே. எம்ஜிஆர் தான் படமே. எம்ஜிஆர் ஃபேன்ஸுக்கு பிடிக்கும். சுமாராக இருக்கு.
சுமாராக தான் இருக்கு. ஏன் எதுனால? ஒரு ஸ்டோரி வந்து ஓல்டு ஸ்டோரி மாதிரி கொண்டு வந்துருக்காங்க. நடிப்பு பரவாயில்ல. பொங்கலுக்கு எந்த படத்தை என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? பராசக்தி என்ஜாய். இது இப்போ மக்கள் இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கு. அவங்க எடுக்கிற முடிவு தான் செய்வாங்க. ஆனால் படம் சும்மாவே ஒரு தடவை பார்க்கணும். பார்க்கலாம், படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, வந்து பாருங்க. பொங்கலுக்கு ஒரு நல்ல ஒரு மூவி. பொங்கலுக்கு எது வின்னர் நினைக்கிறீங்க? பராசக்தியா நான் பராசக்தி பார்க்கல, நான் ஒரு விஜய் ஃபேன். கார்த்தி ரொம்ப பிடிக்கும். படம் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. எம்ஜிஆரை திரும்பி வந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியா? எம்ஜிஆர் வந்து இப்போ உள்ள காலத்துக்கு காப்பாற்றுற மாதிரி பண்ணியிருக்காரு. நாமக்கல் நடந்த ஒரு இன்சிடென்ட்டை வச்சு எடுத்திருக்காங்க. இது முடிவு கிடையாது, ஆரம்பம் தான் போட்டிருக்காங்க எம்ஜிஆர் ஃபேன்ஸுக்கு சொல்ல போனால். பராசக்தி படமா இதுவான்னு கேட்டால் எதை சொல்லுவீங்க? பராசக்தி அது ஒரு பேசியான இன்சிடென்ட் தான். இது இப்போ உள்ள காலத்துக்கு எம்ஜிஆர் வந்து காப்பாற்றுவார்னு ஒரு நம்பிக்கை. எனக்கு எம்ஜிஆரோட இது கன்சர்ன். அப்பயும் அப்போ மக்களை காப்பாற்றினாரு, இப்பயும் வந்து மக்களை காப்பாற்றுவார்னு ஒரு இது. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃப் ரொம்ப டேரக்டர் படம் சூதுக்காவும் கக்காக்கப்போலாம் நம்பி வந்தோம். அந்த ஃப்ளேவரில் இல்லை, அவர் டச் இல்லை. செகண்ட் ஹாஃப் எப்படா படம் முடியும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது டேரக்டர்ஸ் நிறைய ஸ்கிரிப்டில் வந்து கோட்டு விட்டுறாங்க, அதான் பிரச்சனை. ஹீரோயிசம் பேசினவே நம்ம மலையாள சினிமாலாம் நல்ல ஸ்கிரிப்ட் ஓரியன்ட் டப்பிங் படமே இங்கே நல்லா ஓடுது செய்யுது. நம்ம மக்கள் வந்து இப்போ கண்டென்ட் ஓரியன்ட் தான் எதிர்பார்க்குறாங்க. நம்ம சும்மா நம்ம ரஜினி, கமல், விஜய், அஜித் ஹீரோயிசம் படம்னா நீ எடுபடாது. நல்ல கண்டென்ட்டாக இருந்தால் யார் ஹீரோ வந்தாலும் மக்கள் பார்க்க ரெடி தான். நான் டேரக்டர் மூவின்னு நினச்சி தான் வந்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃப் டோட்டல் வேஸ்ட். ஸ்கிரிப்ட் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் தான் நீ ஓடும். தமிழ் சினிமா வந்து டைரக்ஷன் ஸ்கிரிப்டில் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நீ நல்லா இருக்கும். ரொம்ப டீப்லி டிசப்பாயிண்ட், ரொம்ப இதாகிடுச்சு. இந்த டேரக்டர் வந்து இந்த எதிர்பார்க்கல நாங்கள். கேமியோ எம்ஜிஆர் இது இருக்காங்க, அது நல்லா இருக்கு. பாபி சிம்பா கேமியோ வந்து. ஆமாம், அது சும்மா அது லாஸ்ட் டச் அதுக்காக இது பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு 1 மினிட் கூட இல்லை, ஒரு ஒரு 2 ஃப்ரேம்ல தான் வராப்ல. அந்த சூதுக்கா நம்மளோட டச்சில் வர மாதிரி. சத்யராஜெல்லாம் இன்னும் நல்லா யூஸ் பண்ணிருக்கலாம், செஞ்சிருக்கலாம். மெயினாக ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ல வந்து டோட்டலாக டேமேஜ் பண்ணி நமக்கு எப்படா படம் முடிப்பாங்க, இன்னுமா முடியுது, இன்னும் முடியும். ஒரு பாட்டு வந்து எரிச்சலாயிருது. வேறு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா இருந்தது, இன்ட்ரோல் வரைக்கும் ஓகே. ஏதோ ஒரு பின்னாடி செகண்ட் ஹாஃப் ஏதோ ஒரு சஸ்பென்ஸ் இருக்குன்ற மாதிரின்னு. பட் செகண்ட் ஹாஃப் ரொம்ப கமர்ஷியலாகவும் இல்லாமல் யதார்த்தமும் இல்லாமல் டேரக்டரே ஏதோ எங்கிட்ட மிஸ் ஆன மாதிரி ஆகிப்போச்சு. எம்ஜிஆர் ஃபேனுக்கு பிடிக்கும், ஏன்னா எம்ஜிஆரோட மேனரிசம் தான் படம் ஃபுல்லாவே இருக்கு செய்து. பட் எம்ஜிஆர் ஃபேன்ஸ் சில நேரம் கோவப்படுற மாதிரி, என்னடா இப்படி எடுத்து சரிங்க. எம்ஜிஆர் சாங்ஸ் அதெல்லாம் இருக்கு. எம்ஜிஆர் ஃபேன்ஸுக்கு இது ஒரு ட்ரீட். ஆனா வாத்தியார் படம் எப்படி இருந்துச்சு? படம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. அப்ப யாருக்கு நீ பிடிக்கல? சில ஹேட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பிடிக்காது. படம் என்ன சொல்ல வராங்க படத்துல? எம்ஜிஆர் இப்போ இருந்தா, இந்த காலத்துல இருந்தா எப்படி இருக்கும், ஒரு இமேஜினேஷன். நல்லா இருக்கு படம். அதாவது இந்தியன் 2ல இந்தியன் தாத்தா திரும்பி வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எம்ஜிஆர். அடுத்தவங்களெல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க. கார்த்தி அண்ணன் தான் எங்களுக்கு. அவர் வந்தார் இவர் வந்தாருலாம் இல்லை. எம்ஜிஆர் இப்போ வந்து ஒரு பேட்டிலேயே அண்ணன் சொல்லியிருப்பாரு, எம்ஜிஆர் பேக்ரவுண்டோட வாய்ஸ் வந்திருக்கும். நான் இருந்த நடிகர் சங்கத்தோட பொருளாளராகவும் நீ இருந்திருக்க, அதே மாதிரி எல்லா விஷயமும் உங்களுக்கு அந்த கோர்ல கம்பேர் ஆகும். அதே மாதிரி வந்து 1000 இவருக்கும் படம் 1000 எல்லாமே வந்து சிங்க் ஆகும். அதனால வந்து எங்க அண்ணனுக்கு நிகர் எங்க அண்ணன் மட்டும்தான். அவர் படம் இவர் படம்லாம் எல்லாம் கேட்காதீங்க என்கிட்ட. இல்லைங்க, நாங்க வந்து என் கூட இருக்க பசங்க ஃபுல்லா வந்து சொந்த காசுல டிக்கெட் எடுத்து வந்து படம் பார்த்துருக்காங்க. ஹெல்மெட் போட்டுட்டு ஓசில டிக்கெட் வாங்கிட்டு யாரும் வரல. படத்தை பத்தி கேட்டா நீங்க இதை பத்தி சொல்றீங்க? படமே இப்ப எல்லாமே அரசியல் ஆயிடுச்சுலங்க. ஒரு படம் வரனாலே அரசியல் கட்சி. இந்த ஒரு படம் விஜய் படம், அவர் கடைசியில் அரசியல் விட்டு போறாரு. அவருக்கே அரசியல் பண்றாங்க. இதுல திரையுலகில் அரசியல் நடக்குது, இதுல அரசியல் யாருக்கும் இருக்குமா? இனியாரும் நம்ம வாத்தியார் படம் ரிலீஸ் ஆயிருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஜனநாயகம் படம் வந்திருந்தா? இல்ல, கண்டிப்பா வந்து அவரு ஒரு ஸ்டார். எங்கால் இப்போ வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்க ஸ்டாருக்கு வந்து மரியாதை கூட சீனியாரிட்டிக்கு வந்து இதே சூர்யானை வந்து அங்குவா வர்றப்ப வேட்டையன் அறிவிச்சாங்க. அவர் வந்து மரியாதைத்தனமா இது பண்ணி வேட்டையன் படத்தை இது பண்ணதுக்கப்புறம் கங்குவா ரிலீஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி வந்து சூர்யா நேவேனும் அதே மாதிரி தான், கார்த்தியனும் அதே மாதிரி தான். மற்றவங்க மாதிரி வந்து கை கொடுத்தவங்கள வந்து காலவாரி விட மாட்டாங்க. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா ஞானவேல் ராஜா அவர் பேசியிருப்பாரு, சும்மா ஸ்டேஜில் வந்துட்டு அண்ணன் தம்பிலாம் பேசக்கூடாது. அது யாரை குறிப்பிட்டிருக்காங்க நீங்கள் நினைக்கிறீங்க? யார் ஸ்டேஜில் அழுதாங்களோ அவரை தான் சொல்லியிருக்காரு. ஏங்க, நான் சொல்லி தெரிய வேணாங்க, எல்லாத்துக்கும் தெரியும். அண்ணன் பொங்கல் தம்பி பொங்கல் சொல்லி முதுகுல யார் குத்தி இருக்கா? அவரை தான் சொல்றாரு, நீங்க சொல்றீங்க? ஏங்க, உண்மை சென்சார் சர்டிஃபிகேட் முத நாள் வரையும் வரலேன்றாங்க, அடுத்த நாள் வருது. இவருக்கு வருதுன்னு சொல்லிட்டு இவர் படத்தை தடை பண்ணிருக்காங்க. அதானங்க உண்மை. அப்ப அது பொய்யா அவங்களே கேம் விளையாண்டுருக்காங்கன்னு சொல்றீங்க? உண்மைதாங்க, கேம் விளையாண்டுருக்காங்க. உங்களுக்கு யாருமே வின்னர் இல்லை. பொங்கல் இன்னும் வரவே இல்லைங்க. இப்போ இந்த படம் ஒரு படம் தானங்க வந்திருக்கு. நீ அடுத்து ஜீவா ஒரு படம் வருது. ஆல்ரெடி பராசக்தி வந்திருக்குல்ல? பராசக்தி தெரியாதுங்க, நான் பார்க்கல. இல்லைங்க, பார்க்கலன்னு தான் நான் சொல்ல முடியும். பராசக்தி பார்த்திருக்கேன், சிவாஜி நடிச்ச படம் நல்லா இருக்கும், சூப்பரா இருக்குங்க அந்த படம். நான் பார்த்திருக்கேன், KTVல அடிக்கடி போடுவாங்க, சன் டிவில போடுவாங்க, பார்த்திருக்கேன். அமேசான் பிரைம்ல இருக்கு, பார்க்கலாம், எல்லாரும் பார்த்து நல்லா இருக்கு. அதை தவிர எந்த பராசக்தி எனக்கு தெரியாதுங்க. அந்த பராசக்தி தாங்க தெரியும். வந்திருக்க பராசக்தி. ஆமா, சிவகார்த்திகேயன் நடிச்ச பராசக்தி படம் தெரியலங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. ரெண்டுல எது நல்லா இருக்கு ப்ரோ உங்களுக்கு?
இது நல்லா இருக்கு. இதெல்லாம் பொங்கலுக்கு எதை என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க மக்கள்? பராசக்தி. பராசக்தியா? ஓகே, உங்களுக்கு பராசக்தி பிடிச்சிருக்கா வாவாத்தியார் பிடிச்சிருக்கா? வாவாத்தியாரே தான். ஏன் எதனால? ஆக்சுவலாக விஜய் ஃபேன். எனக்கு எதுனா படம் வந்தாலும் வாவாத்தியாரே தான் பிடிக்கும். பொங்கலுக்கு எதை மக்கள் விரும்புவாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த படத்துல? உங்களுக்கு ஜனநாயகம் தான் ஜனநாயகம் பார்த்துருப்போம். வாவாத்தியாரா? நாளைக்கு தலைவர் தம்பி வேலை வரட்டும் வந்ததுக்கப்புறம் தான் எந்த சரி, படம் இது சொல்ல ரெண்டுல முடியும். எது best? வாவாத்தியாரே. வாவாத்தியார். எம்ஜிஆர் தான் படமே. எம்ஜிஆர் ஃபேன்ஸுக்கு பிடிக்கும். சுமாராக தான் இருக்கு. சுமாரா தான் இருக்கு. ஏன் எதனால? ஒரு ஸ்டோரி வந்து ஓல்டு ஸ்டோரி மாரி கொண்டு வந்துருக்காங்க. நடிப்பு பரவாயில்ல. பொங்கலுக்கு எந்த படத்தை என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? பராசக்தியோட தான் என்ஜாய். இது இப்போ மக்கள் இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கு. அவங்க எடுக்கிற முடிவு தான் செய்வாங்க. ஆனால் படம் சும்மாவே ஒரு தடவை பார்க்கலாம். பார்க்கலாம், படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, வந்து பாருங்க. பொங்கலுக்கு ஒரு நல்ல ஒரு மூவி. பொங்கலுக்கு எது வின்னர் நினைக்கிறீங்க? பராசக்தியா வாவாத்தியாரா? நான் பராசக்தி பார்க்கல, நான் ஒரு விஜய் ஃபேன். கார்த்தி ரொம்ப பிடிக்கும். படம் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. எம்ஜிஆரே திரும்பி வந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியா? எம்ஜிஆர் வந்து இப்போ உள்ள காலத்துக்கு காப்பாத்துற மாதிரி பண்ணியிருக்காரு. நாமக்கல் நடந்த ஒரு இன்சிடென்ட்டை வச்சு எடுத்திருக்காங்க. இது முடிவு கிடையாது, ஆரம்பம் தான் போட்டிருக்காங்க எம்ஜிஆர் ஃபேன்ஸுக்கு சொல்ல போனா. பராசக்தி படமா இதுவான்னு கேட்டா எதை சொல்லுவீங்க? பராசக்தி அது ஒரு பேசியான இன்சிடென்ட் தான். இது இப்போ உள்ள காலத்துக்கு எம்ஜிஆர் வந்து காப்பாற்றுவார்னு ஒரு நம்பிக்கை வரும். எனக்கு எம்ஜிஆரோட இது கன்சர்ன். அப்பயும் மக்களை காப்பாற்றினாரு, இப்பயும் வந்து மக்களை காப்பாற்றுவார்னு ஒரு இது.